தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் அருகே முல்லை பெரியாற்று நீரில் கணவன் மனைவியை இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் மனைவி மட்டும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துவேல் இணைகிறார். முத்துவேல், இப்போ மற்றொருவரை தேடும் பணி அப்படின்றது எந்த அளவுக்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கு? அதாவது தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் கணேஷ் தம்பதியினர். இவங்க மாடு வளர்க்கும் தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. மாடுக்கு புல்லறுப்பதற்காக முல்லை பெரியாற்றில், அதாவது மதுரை மாநகராட்சி குடிநீர் திட்டம் அருகில் உள்ள கரையோர பகுதியில் புல்ல அறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப எதிர்கரையில தனது மகளுடன் பேத்தி வந்திருக்காரு. பேத்திய கூட்டு போறதுக்காக கணேஷ் ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிச்சு பேத்தியை கூட்டு போய் அந்த பகுதி தனது புழு அறுத்துக்கிட்டு இருந்த பகுதிக்கு போயிருக்காரு. அப்ப பேத்திய மனைவிட்ட கொடுத்துட்டு வேறும் பொழுது தடுமாறி ஆற்றுல விழுந்துடுறாரு. ஆற்றுல விழுந்தவரை ஆற்று நீர் அடிச்சுட்டு போகுது. ஆற்றுல கணேஷ் சங்கர் அடிச்சுட்டு போத பார்த்த கணேஷ் மனைவி ஆற்றுல குதிச்சு கணவனை காப்பாத்துறதுக்காக இறங்குறாங்க. அப்ப ரெண்டு பேருமே ஆற்றுல அடிச்சுட்டு போறாங்க. அங்க பக்கத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த குழந்தைய மீட்டி மேல கரையில விட்டுறாங்க. மேலும் இவங்களை இழுத்துட்டு கடைசி சங்கரையும் ஆற்றுல இழுத்துட்டு போறாங்க. இதுக்கு தகுந்தமா காவல்துறைக்கு தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிஞ்ச உடனே தீயணைப்புத்துறையும் காவல்துறையும் இப்ப தீவிரமாக இருவரையும் தேடி வந்தன. இந்த நிலையில் இன்று காஞ்சிமரைத்துறை, அதாவது வெட்டுக்காடு காஞ்சிமரைத்துறை பகுதியில் கணேஸ்வரின் உடல் ஆற்றுல மிதந்து வர்றதை பார்த்து உறவினர்கள் மீட்டி எடுத்திருக்காங்க. இப்ப சங்கரோட உடலை தீயணைப்புத்துறையினர் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறாங்க. இந்த உடல் தேடும் நிலைமைக்காக முல்லை பெரியாற்றில் தண்ணீர் குறைக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அதாவது கணேஸ்வரின் உடல் மீட்கப்பட்டது அப்பகுதியில் வெறும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.